ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சீஸ் டோஸ்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்க போகுது. இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. இந்த மஷ்ரூம் சீஸ் டோஸ்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, பட்டன் மஷ்ரூம்ஸ் ஒரு 4-5 எடுத்து நல்ல நீல வாக்கில், தட் மீன்ஸ் இந்த ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு பாதி வெங்காயம், ஒரு வெங்காயத்தில் பாதி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3-4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பாதி தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி வாசனைக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீஸ் வந்து எங்கிட்ட இந்த 2 மிக்சடான ஒரு இந்த மாதிரி சீஸ் தான் எங்கிட்ட இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்பு கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் சீரகம், சோம்பு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு. உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். பிரெட்டு வந்து நான் 3 எடுத்திருக்கேன். 3ஐயும் நல்லா நான் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஏன்னா நம்ம ட்ரிபிள் லேயரில் பண்ண போகிறோம். மிடில் ஒன்று, இந்த மிடில் ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு ட்ரிபிளோ டபுளோ நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேன் வச்சாச்சுங்க. அது நல்லா சூடானது 1 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் ஆப்ஷன் தான். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு சீரகத்தை தாளிப்புக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து உங்களுக்கு பொரிஞ்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற சோம்பு சீரகம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சமயத்தில் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துருங்க. இது கூடயே வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. இது கூடயே உப்பு சேர்த்துருங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வந்து சொட்டையாகி வந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வந்து சொட்டை பண்ணி விட்டுருங்க. தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா வந்து ஸ்மாஷியா குக் ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அப்படியே ஸ்மாஷியா ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்த பிறகு லைட்டா அந்த மசாலாவோட வாசம் போகட்டுங்க. இது போகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளருக்கு எடுத்து வச்சிருக்கேன். லைட்டா சேர்த்துக்கோங்க. எப்படியும் நம்ம வந்து சுருளை வதக்கி தாங்க எடுக்க போறோம். அதுவும் ஒண்ணுதான். நம்ம தண்ணி எல்லாம் சுத்தமா வத்தின பிறகுதான் நம்ம எடுக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்மெல் எல்லாம் தரோவா போகட்டும். போனதும் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் உள்ள சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து ட்ரையா தாங்க வேணும் இந்த ரெசிபி. பிரெட்ல நம்ம வச்சு ஸ்ப்ரெட் பண்ணும்போது இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாத்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் உள்ள போட்டு நல்லா அந்த மசாலாவோட பெரட்டியாச்சுங்க. பெரட்டினதுக்கு அப்புறமா லைட்டா தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம் வந்து குக் ஆகணும் இல்லையா. ஆனா மஷ்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்துலயே குக் ஆயிரும். ப்ரான்ஸ் மாதிரியே டக்குன்னு குக் ஆயிரும். அப்படியே ரெடியூஸ் ஆனாலே அது போட்ட சைஸை விட ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப குக் பண்ணிடாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு அப்படியே ஓப்பன்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன்ல தான் வச்சு குக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிரும். ரெடி ஆனதும் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. மஷ்ரூம் சூப்பரா குக் ஆயிடுச்சுங்க. நான் வந்து ஒரு வாட்டி இப்படி இது பண்ணியும் பார்த்துருவேன். இப்படி இந்த நம்ம வச்சிருக்கிற அந்த ஸ்பாச்சுலாவால இப்படி அமுக்கியும் பார்த்துருவேன். டப்புன்னு கட் ஆகுதுங்க. இப்படி ஆயிடுச்சுனாலே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. இன்னொன்னுங்க, நீங்க தண்ணி வந்து இந்த ரெசிபியில சேர்க்கும் போது கம்மியா சேர்த்துக்கோங்க. பிகாஸ் எதனால சொல்ல வரேன்னா, நமக்கு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணும். உங்களுக்கே தெரியுது பாத்தீங்களா, இந்த மாதிரி சுருண்டு வரணும். ஸோ அப்பதான் பிரெட்ல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவிடலாங்க. செமையா வந்திருக்குங்க. அண்ட் உப்பு காரமும் செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டா இருக்கான்னு இறக்கறதுக்கு முன்னாடி. இப்போ அரேஞ்ச் பண்ற நேரம் வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இதுல எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் மசாலாவோட நல்லா அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா ஃபில்லிங் வந்து நிறைய பேருக்கு வந்து அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும்.
நீங்கள் எதில் ஃபில் பண்ணாலும் ஃபில்லிங் மட்டும் அதிகமாக வச்சுக்கோங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் இப்போ கூட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு மஷ்ரூம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பீங்க. ஆஃபீஸ் போகிறவங்கலாம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபாயிலில் ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வெளியே எதுவும் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லேயருக்கு நம்மளுடைய மஷ்ரூம்ஸை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதில் சீஸ் இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறோம். சீஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு சீஸியாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக நிறையா கூட சேர்த்துக்கலாம். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது சீஸ் இல்லாமையும் பண்ணலாம். சீஸ் ஃபேட்டு எனக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க கட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன் அ டைம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீஸை வச்சாச்சு. இதுக்கு மேலே இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. எகெயின் ஒன் மோர் ஸ்டெப்புங்க. அதே தான். ஸோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் போடுற ரெசிபீஸ் எல்லாம் நாங்கள் வீட்டில் பண்ணுறது தாங்க. ஒன்ஸ் வீட்டில் பண்ணியிருப்போம், சாப்பிட்ருப்போம், நல்லா வந்திருக்கும். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் போடுறோம். சப்போஸ் இது சரி வரலைன்னா போட மாட்டோம், அதை வந்து எடுத்து விட்ருவோம். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது எல்லாம் ப்ராப்பராக வரணும் இல்லையா? ஸோ நல்லா வராததை போட மாட்டோம், அதுவும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். எல்லாத்தையும் நான் போடுறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் போடுறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இருக்கிற திங்ஸை வச்சு பல வெரைட்டியாக போட்டுட்ருக்கேன். இப்போ ஃபுல் சீஸையும் வச்சாச்சுங்க. திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை இன்னொரு வாட்டி சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து சப்பாத்தி கல்லில் வச்சாச்சு. நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இப்படி எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து அந்த சீஸ் மெல்ட் ஆயிரும். ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும், அப்போதான் வந்து அது போய் நல்லா ஒட்டிக்கும். ஆனால் ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை, ஏன்னா அப்புறம் உங்களுக்கு பிரெட் வந்து தீஞ்சிரும் அடியில். நம்ம டோஸ்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஜஸ்ட் இப்போ வந்து அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் தான் வைக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு திருப்பி போட்டு அடி பாகத்தையும் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா டோஸ்ட் பண்ணிட்டேன். 2 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டும் பண்ணி விட்டுட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சர்வ் பண்ணிடலாம். மஷ்ரூம் சீஸ் டோஸ்ட் சர்வ் பண்ணியாச்சுங்க. அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அப்படியே வந்து ஜூஸியாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கும்போது காரம் மட்டும் பார்த்து கொடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஸோ உடம்புக்கும் நல்லது. ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய், see you in next recipe.